أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذريته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وفي السند المتصل بنا إلى إمام الحافظ الحجة أمير المؤمنين الحديث أبي عبد الله البخاري رحمه الله ونفعنا بعلومه آمين. காலை மன்னர் ஹிருக்கல் கேட்டார், ஃபஹல் குன்தும் தத்தஹிமூனஹு பில் கதிப் قبل أن يقول ما قال. அவர் எதை சொன்னாரோ அதை சொல்லுவதற்கு முன்பு பொய்யை கொண்டு நீங்கள் சந்தேகித்ததுண்டா? இதற்கு முன்னால் அவர் பொய் சொல்றார், டூப் அடிக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் எப்பொழுதாவது சந்தேகப்பட்டதுண்டா? ஹல் தத்தஹிமூனஹு, அவரை நீங்கள் சந்தேகித்ததுண்டா? பில் கதிபி, பொய்யை கொண்டு. கிதுப், கதிப். கிதுப் வந்து மஸ்தர், கதிப் இஸ்மு. கதிப் என்றால் பொய், கிதுப் என்றால் பொய் சொல்லுதல். பொய்யை கொண்டு சந்தேகித்ததுண்டா? குல்துல்லா, இல்லை, எங்களுக்கு எப்போதுமே பொய் சொல்கிறார் என்ற சந்தேகம் வந்ததே இல்லை. ஆல ஃபஹல் யக்திரு, அவர் ஏமாற்றிருக்கிறாரா? மோசடி செய்திருக்கிறாரா? லா, இல்லை என்று சொன்னேன். வநஹ்னு மின்ஹு ஃபீ முத்தத்தின், நாங்கள் அவரிடத்தில் ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறோம். லா நத்ரி மா ஹுவ ஃபாயிலுன் ஃபீஹா, இந்த ஒப்பந்தத்திலே, உடன்படிக்கையிலே அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது. ஹுதைபியா இடத்திலே நாங்களும் அவரை ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம், ஒப்பந்தத்தின்படி நடக்கிறாரா அல்லது ஒப்பந்தத்தை முறிச்சு இஷ்டத்துக்கு நடக்கிறாரா என்று தெரியல. இனிமேல் தான் தெரியும். அப்போ தான் கண்டுபிடிக்கலாம் ஏமாற்று பேர்வழி, மோசடி பேர்வழி. முத்தத்தின் என்றால் ஃபீ முசாலஹத்தின் அர்த்தம். ஃபீ முத்தத்தின், ஃபீ முசாலஹத்தின். கால அபூ சுஃபியான் சொல்றாரு, வலம் துமக்கின்னி கலிமத்துன், வலம் துமக்கின்னி கலிமத்துன் உதுகிலு ஃபீஹா ஷைஅன் கைர ஹாதிஹில் கலிமா. ஒரு குறையும் அவர் மீது எனக்கு சொல்ல முடியல, கேட்குறவர்களுக்கெல்லாம் கரெக்டாக சொன்னேன். இந்த ஒரு கேள்விக்கு மட்டும்தான் ஒரு புள்ளி வைக்க முடிஞ்சு என்னால். இந்த ஒப்பந்தத்தின்படி ஒழுங்காக நடக்கிறாரா இல்லையான்னு தெரியலன்னு. வலம் துமக்கின்னி, எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, கலிமத்துன், ஒரு வார்த்தையை சொல்வதற்கு, உதுகிலு ஃபீஹா ஷைஅன்,
அதிலே ஏதேனும் ஒன்றை நுழைய வைக்க கைர ஹாதிஹில் கலிமா, இந்த கலிமா அல்லாத வேறு எதையும், நஹனு மின்ஹு ஃபீ முத்தத்தின் லா நதரி மா ஹுவ ஃபாயிலுன் ஃபீஹான்னு சொல்ல முடிச்சு. ஃபஹல் காத்தல்துமு, அவரோடு நீங்கள் போரிட்டிருக்கின்றீர்களா? போர் நடந்திருக்குதா? சண்டை நடந்திருக்குதா? குல்து நாம், ஆமாம், எங்களுக்கும் அவருக்கும் சண்டை நடந்திருக்குது. கால கைஃப கான கிதாலுக்கும் ஈயா, கைஃப கான கிதாலுக்கும் ஈயா, அவரோட நீங்கள் நடத்திய போர் எவ்வாறு இருந்தது? நீங்கள் வெற்றி பெற்றீங்களா? அவர் வெற்றி பெற்றாரா என்கிற கருத்துப்பட கேட்கிறார். கைஃப கிதாலுக்கும் ஈயா குல்து அல் ஹர்பு பைனனா வ பைனஹு சிஜாலுன், எங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் போர் கிணற்று வாலியை போன்று இருந்தது. சிஜாலுன் என்றால் வாலி, வாலி தண்ணீர் இறைக்கின்ற வாலி. தண்ணி வாலி என்ன செய்யும்? என்ன செய்யும்? கீழே போவோம் கணத்துக்கு, அப்புறம் மேலே வரும், கீழே போவோம் மேலே வரும், கீழே போவோம். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் ஒரு தடவை வெற்றி பெறுவோம், அவர் ஒரு தடவை வெற்றி பெறுவார். எப்படி வாலி மேலே வருது கீழே போகுதோ, கீழே போகுது மேலே வருதோ, அதே மாதிரி அல் ஹர்பு பைனனா வ பைனஹு சிஜாலும், எனாலும் இன்னா, எங்களிடம் இருந்து அவர் பெற்றுக்கொள்வார், நாள எனாலு வ நனாலு மின்ஹு, அவரிடமிருந்து நாங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்வோம். வெற்றி தோல்வினா சகஜம்தான். மாதாய் அமருக்கும். அடுத்து கேட்டார், உங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறார், என்ன சொல்லுகிறார் அவர்? குல்து, நான் சொன்னேன், யகூலு, அவர் சொல்லுகிறார், உஅ்புதுல்லாஹ வஹ்தஹு, அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கோ, வலா துஸ்ரிகு பிஹி ஷைஅன், அந்த அல்லாஹுவை கொண்டு எதையும் இணையாக்காதீர்கள், அல்லாஹுக்கு இணையாக யாரையும் ஆக்காதீங்க, எதையும் ஆக்காதீங்க. வத்ருக்கு மா யகூலு ஆபாவுக்கும், உங்களுடைய மூதாதையர்கள் சொன்னதையெல்லாம் விட்டுடுங்க. எங்கள் அக்கா சொன்னாங்க, பாட்டம் சொன்னாங்க, பூட்டம் சொன்னாங்க, எங்கள் குடும்பத்து பாரம்பரியம், இந்த பேச்செல்லாம் கூடாது. யஅமுருனா பிஸ்ஸலாத், தொழ வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடுகிறார். வஸ்ஸித்க், உண்மை பேச வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இன்னொரு ரிவாயத்தில் வஸ்ஸதகான் இருக்கு, சதகா கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். வல் அஃபாஃப், கருப்பு நெறி, பத்தினித்தனமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், அவங்க மனைவியோடு அவங்க இருக்கணும், அந்நிய பெண்ணோட தொடர்பு கொள்ளக்கூடாது, இச்சை பார்வையெல்லாம் பார்க்கக்கூடாது. இதெல்லாத்துக்கு பேர் அஃபா, கருப்பு நெறி, பத்தினித்தனம். வஸ்ஸிலா, உறவினர்களுடன் சேர்ந்து வாழணும் என்று கட்டளையிடுகிறார் என்று சொன்னார்.
இங்கே ஆதாரத்தை தேடுறார். மன்னர் ஹெருக்கல் எனக்கு கடிதம் வந்திருக்குது தான் நபின்னு. இவர் நபி என்பதற்கு ஏதேனும் சரியான ஆதாரம் இருக்கிறதா? இஸ்திதுலால், இவ்வளவு பெரிய விசாரணை ஆதாரத்தை கண்டுபிடிப்பதற்காகத்தான். இஸ்திதுலாலில் 2 வகை இருக்குது. லிம்மி இஸ்திதுலால் ஒன்று, இன்னி இஸ்திதுலால் ஒன்று. இஸ்திதுலால லிம்மி, இஸ்திதுலால இன்னி. இல்லத்தை வச்சு மாலூலை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் லிம்மி. இல்லத்தை வச்சு மாலூலை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் லிம்மி. மாலூலை வச்சு இல்லத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் இன்னி. மார்க்க விஷயத்தை சொன்னோம், ஆனால் ஏற்றுக்க மாட்டேன்ட்டார் ஒருத்தர். இது ஹதீஸில் வந்திருக்குப்பா, இது குரானில் வந்திருக்குதுன்னு சொன்னேன். அப்படியான்னு சொல்லி ஏற்றுக்கிட்டார். ஏன் நபி போய் சொல்ல மாட்டாங்க? இப்போ நம்முடைய பேச்சை அது சரியானது என்பதற்கு ஹதீஸ் ஆதாரமாக காமிச்சிருக்கோம். இது இல்லத்திலிருந்து மாலூல், இல்லத்தை வச்சு மாலூலுக்கு ஆதாரம் காமிச்சிருக்கோம். நான் சொன்ன செய்தி மாலூல், அதுக்கு காரணம் ஹதீஸ். இப்போ அபூ சுஃபியான் இஸ்லாமுடைய தாலீமாத்தை பற்றி ஹெருக்கல் இடத்துல சொன்னார். இதை வச்சு நபி சுத்தமானவங்க, தூய்மையானவங்க, நபி தான் பொய் சொல்லல என்ற ஆதாரத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். இது மாலூலிலிருந்து இல்லத்தை கண்டுபிடிக்கிற முறையாக இருக்கிறது. இதெல்லாம் மாலூல். அபூ சுஃபியான் சொன்னது பூரா மாலூல். இந்த மாலூலிலிருந்து நபி தான் என்ற இல்லத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார். ரொம்ப தூரமாக ஒரு இடத்துல புகை பார்க்குறோம். புகையை பார்த்த உடனே அங்கே ஏதோ நெருப்பு எரிகிறது என்று இங்கிருந்தே சொல்லிடுறோம், நெருப்பை பார்க்கலன்னு சொன்னாலும். இதுவும் மாலூலை வச்சு இல்லத்தை கண்டுபிடிக்கிறது. மாலூல் புகை. அதுக்கு காரணம் என்ன? நெருப்பை பார்க்காமலேயே புகையை பார்த்து சொல்லியாச்சு. ஃபகால் அலி தர்ஜுமான், மன்னர் அந்த மொழிபெயர்ப்பாளரிடத்தில் சொன்னார், குல்லஹு, இப்போ இந்த அபூ சுஃபியான்ட்டு சொல்லுப்பா, சஅல்துக அன் நஸபிஹி, நான் அவருடைய நசப், குடும்ப பாரம்பரியம், குலத்தை பற்றி கேட்டேன். ذكرت, நீர் கூறினீர், அன்னஹு ஃபீக்கும் து நசப், அவர் உங்களிலே நல்ல உயர்குலத்தவர் என்று நீங்கள் சொன்னீங்க. இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்டா, வகதாலிக ருசுலு துபஅஸு ஃபீ நஸபி கௌமிஹா, இவ்வாறு தான் தூதர்கள் அந்த தூதர்களுடைய கௌமுகளிலேயே நல்ல உயர்குலத்தில் தான் அனுப்பப்படுவாங்க. எல்லா நபியும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பாரம்பரிய குடும்பத்தில் தான் வருவாங்க. அடிமட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் யாரும் அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பலை. மக்களிடத்தில் மதிப்போடு, மரியாதையோடு, கண்ணியத்தோடு, பேரோடு இருக்கக்கூடிய குடும்பத்தில் தான்
அனுப்பி வச்சிருக்கிறான். கதாலிக்க ருசுலு துபு அசூஃபி நசபி கௌமியா. பாயிண்ட் 1ன்றார். தன்னை நபின்னு சொல்கிறாரு, அவர் சொன்னது உண்மைத்தான் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். உயர்குலத்திலே பிறந்திருக்கிறார் என்பது. வசால்த்துக்கு அடுத்து நான் கேட்டேன், ஹல் கால அஹதும் மின்கும் ஹாதல் கௌல, ஹல் கௌல ஹாதல் கௌல மின்கும் ஹாதல் கௌல. இந்த சொல்லை, நபி என்ற இந்த சொல்லை உங்களில் யாராவது சொல்லி இருக்கிறாங்களான்னு கேட்டேன். லா தக்கர்த்த அன் லா, அப்படிலாம் இல்லைன்னு. தக்கர்த்த அன் லா. ஃபகுல்து லவ் கான அஹதுன் கால ஹாதல் கௌல கபுலஹு. நான் சொல்லுவேன், யாராவது ஒருவர் இந்த சொல்ல அவருக்கு முந்தி சொல்லியிருந்தா, லகுல்து ரஜுலுன் யஅ்தஸி பிகௌலின் கீல கபுலஹு. இவர் ஒரு மனிதர், இவருக்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த சொல்லை தொடர்ந்து பின்பற்றி காப்பி அடித்து சொல்கிறாரு. யஅ்தஸி, காப்பி அடித்து சொல்கிறாரு. இவருடைய பாட்டோன்னா பூட்டோன்னா சின்ன தவ பெரிய தவ சொல்லியிருக்கிறாரு, அதை காப்பி அடித்து நான் நபின்னு சொல்கிறாருன்னு ஒரு தீர்ப்பு செய்யலாம். அதுக்கு தான் அந்த கேள்வி கேட்டேன். யாராவது அந்த குடும்பத்தில் சொல்லியிருக்கிறாங்களா தன்னை நபின்னு? சால்துக்க ஹல் கான மின் ஆபாயிஹி மின் மலிக்கின் என்று கேட்டேன். அவருடைய ஆபாக்களில், மூதாதையர்களில் மன்னர்கள் யாராவது இருந்திருக்கிறாங்களான்னு. தக்கர்த்த அன் லா, இல்லை என்று நீர் சொன்னீர். ஃபகுல்து ஃபலவ் கான மின் ஆபாயிஹி மின் மலிக்கின், அவருடைய ஆபாக்களில் மூதாதையர்களில் மன்னர் இருந்திருந்தால் குல்து, நான் சொல்லியிருப்பேன், ரஜுலுன் யத்லுபு முல்க அபீஹி, ரஜுலுன் யத்லுபு முல்க அபீஹி. இவர் அவருடைய அத்தாவுடைய பாட்டன் பூட்டனுடைய அந்த அரசாட்சியை விரும்புகிறார், தேடுகிறார். நம்ம குடும்பத்தில் மன்னர்லாம் இருந்திருக்கிறாங்க, அது பறி போயிடுச்சு, நம்ம மன்னராக ஆகிடுவோன்னு விரும்புகிறான்னு கணக்கு போடலாம். அப்படி பார்த்தா அதற்கும் வழி இல்லை. வஸஅல்துக ஹல் குன்தும் தத்தஹிமூனஹு பில் கதிப், பொய்யை கொண்டு சந்தேகப்பட்டதுண்டா நீங்கள்? கபுல அன் யகூல மா கால, அவர் எதை சொன்னாரோ அதை சொல்வதற்கு முன்பு தகர்த்த அன் லா, இல்லை என்று கூறினீர். ஃபகத் ஆரிஃபு அன்னஹு லம் யகுன் லியதரல் கதிப அலன் நாஸ் வ யக்திப அலல்லாஹ். நான் நன்கு தெரிந்து கொள்கிறேன், அவர் மக்களிடத்திலே பொய்யை பரப்பி விடுவதற்காகவோ அல்லாஹ்வின் மீது பொய்யை சொல்லுவதற்காகவோ வந்தவர் அல்ல என்று தெரிந்து கொண்டேன். சஅல்துக அஷ்ராஃபுன் நாசி இத்தபஉஹு அம் ضعفاؤஹும், மக்களில் உயர் மக்கள், மேல் வகுப்பார்கள் அவரை பின்தொடர்கிறார்களா, அல்லது மக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள், பலவீனமான மக்கள், ஏழை பாலைகள் பின்தொடர்கிறார்களான்னு சொல்லி ஃபதகர்த கூறினீர், அன்ன ضعفاؤஹும் இத்தபஉஹு. ஆனால் இது பெரும்பான்மையை கவனித்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா அபூபக்கர், ஹதீஜா,
உமர் போன்ற பெரிய பெரிய குடும்பத்து மனிதர்களெல்லாம் நபியை பின்தொடர்ந்துருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இங்கே கணக்கில் எடுக்காமல் அவங்கெல்லாம் விரல் விட்டு என்ற மாதிரி 10 பேர் 15 பேர் தான். அதிகமானவங்க சாதாரணமான அன்றாட வேலம் செய்பவர்கள், அந்த மாதிரி ஆள் தான். அதனால் இங்கே அபூ சுஃபியான் சொன்னது, நபியை ஈமான் கொண்டவங்க எல்லாம் சாதாரணமான ஆளுன்னு கணக்கு போட்டக்கூடாது. ஃபதக்கர்த அன்ன லாஃபாஹும் இத்தபஊஹு, அன்ன லாஃபாஹும் இத்தபஊஹு வஹும் அத்பாஉர் ருசுல். இந்த மாதிரி எல்லா நபிமார்களும் வரும்போதும் அந்த நாட்டில் அந்த உள்ளவங்க யார் பலவீனமானவங்களோ, யார் சாதாரணமான வேலையில் இருக்கிறாங்களோ அவங்கத்தான் பின்தொடருவார். தூதர்களை பின்தொடர்பவர்கள் அவங்க தான், லோபாக்கள் தான். அந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு தூதர்னு உண்மையாக தெரியுதுன்னு சொல்லி மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறார். வசால்துக அயஸீதுன் அம் யன்குஸூன் என்று கேட்டேன். கூட்டம் கூடிக்கிட்டு இருக்குதா, குறைந்து கொண்டிருக்கிறதா? ரகர்த அன்னஹும் யஸீதுன், அவர்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னீர். கதாலிக அம்ருல் ஈமான் ஹத்தா யத்தீம், ஈமானுடைய விஷயம் இவ்வாறு தான், கூடிக்கிட்டே போவோம் முழுமை அடைகின்ற வரை. ஹத்தா யத்தீம், முழுமை அடைகின்ற வரை. சஅல்துக அயர்தத்து அஹதுன் சஹ்ததன் லிதீனிஹி பாத அன் யத்குல ஃபீ, கேட்டேன் நான் உங்களிடத்தில், யாராவது முர்த்ததாராங்களா, மதம் மாறி இருக்கிறாங்களா, அவருடைய தீனின் மீது வெறுப்படைந்து சஹ்ததன் லிதீனிஹி பாத அன் யத்குல ஃபீஹி, தீனிலை நுழைந்ததற்கு பின்னால் என்று கேட்டேன். ரகர்த அன் லா, அப்படியெல்லாம் யாரும் முர்த்ததாகலேன்னு சொன்னீர். வகதாலிகல் ஈமான் ஹீன துஹாலிது பஷாஷத்துஹு அல் குலூப, ஈமான் இப்படித்தான் இருக்கும், அது யாரையும் திருப்பி அனுப்பாது. உள்ளால போனாங்கன்னா பற்றி பிடிச்சிக்குவாங்க. ஹீன துஹாலித்து பஷாஷத்துஹு, அந்த ஈமானுடைய பஷாஷத்து மகிழ்வு குலூபிலே கலந்து விடுகின்ற நேரத்திலே. சஅல்துக ஹல் யக்திருன்னு கேட்டேன், ஏமாற்றுக்காரரா, ஏமாற்றிருக்கிறாரா, ஒப்பந்தத்தை முறிச்சிருக்கிறாரா? ذكرت أن لا وكذلك الرسل لا تغدير, தூதர்கள் யாரும் ஏமாற்ற மாட்டாங்க, தூதர்கள் யாரும் மோசடி செய்ய மாட்டாங்க. சஅல்துக பிமா யஅமுருக்கும் கேட்டேன், என்ன சொல்றாரு, என்ன கட்டளை இடுகிறார்? ஃபதகர்த, சொன்னீர், அன்னஹு யஅமுருக்கும், அவர் உங்களுக்கு ஏவுகிறார், அன் தஅபுதுல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும் என்று, வலா துஸ்ரிகு பிஹி ஷைஆ, எதையும் அந்த அல்லாஹுக்கு இணை கற்பிக்க கூடாது என்று, என்ஹாக்கும் அன் இபாதத்தில் அவ்சான், சிலை வணக்கங்களை உங்களுக்கு தடுக்கிறார் என்று, யஅமுருக்கும் பிஸ்ஸலாத், தொழ வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று, வஸ்ஸித்கி, உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லுகிறார், வல் அஃபாஃபி, கருப்பு நெறியோடு இருக்கணும்னு சொல்லுகிறார். ஃபஇன் கான மா தகூலு ஹக்கன், நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்கள் சொன்ன பதில் உண்மையாக இருக்குமையானால், ஃபஇன் கான மா தகூலு ஹக்கன்
فَسَيَمْلِكُ مَوْضِعَ قَدَمَيَّ هَاتَيْنِ فَسَيَمْلِكُ مَوْضِعَ قَدَمَيَّ هَاتَيْنِ என்னுடைய இந்த 2 பாதங்களும் இருக்கும் இந்த நாட்டை, இந்த பகுதியை அவர் ஆளுவார். அடுத்த கட்டமாக இந்த நாடுலாம் அவருக்கு தான் போயிடும். சயம்லிகு மௌலிஅ கதமைய ஹாத்தைனி, இந்த என்னுடைய 2 பாதங்களும் இருக்கும் இடத்தை அவர் உரிமை பெறுவார், மில்க்கு பெறுவார், ஆளுவார், ஆட்சி செய்வார். வகது குன்து அலமு அன்னஹு ஹாரிஜுன், நான் அந்த நபி வெளியாகுவார் என்று அறிந்திருந்தேன். எங்களுடைய வேதத்திலெல்லாம் படிச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு நபி வருவார் அப்படின்னு சொல்லி. வலம் அகுன் அதுன்னு அன்னஹூமின்கும், ஆனால்